3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் சூப்பராக ஒரு 3 BHK வீடு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீட்டில் நிறைய விஷயம் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பட்டணம். 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டப் பெரிய 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்து இந்த வீட்டை கிழக்கு பார்த்து சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் ரோடு கொடுத்து சூப்பராக கட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு 3 சென்ட் லேண்ட் இருந்தால் நீங்கள் இந்த வீடை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீட்டில் நிறைய விஷயம் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 20. ஸோ பார்க்கிங்கில் நமக்கு போர் இருக்குது, சம்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏரியாவில் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இங்கே நமக்கு ஒரு காமன் பாத்ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீக்வுட்ல கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் அப்புறம் மட்டும் லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 12 சைஸ்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கிளாஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா விண்டோமே வந்து உட்ல தான் போட்டிருக்காங்க. எல்லா வீட்லையுமே வந்து டிவி யூனிட் தான் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்குன்னு தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 9க்கு 4. அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டர் பண்ணல இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான பூஜா ரூம். இதோட சைஸ் 3க்கு 3. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 லேயர்ல வந்து செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அடுத்து கிச்சன் கம் டைனிங் சைஸ் 8க்கு 16. கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இங்கே நமக்கு 4 லேயரே பெரிய வால் செல்ஃபும் இங்கே ஒரு மினி வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங்கும் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவில் வர ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் மிஷின் கிரானைட் டாப்போட கொடுத்து இங்கே நமக்கு மல்டி கலரில் பிளிங்க் ஆகிற மாதிரி வந்து எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க மிரரோட. அண்ட் டைனிங் ஏரியாவில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்டோட சேர்த்து நமக்கு உள்ள பெரிய ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. ஸ்டோரேஜுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு 4 லேயரில் பெரிய வால்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 2 பக்கமும் வந்து ஃப்ளூட்டர் பண்ணல கொடுத்து சென்டரில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே காங்கிரீட்லேயே வந்து சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு 16 அடிக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூமும் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் 4க்கு 8ங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு பிரீமியமான லுக்ல டைலர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமை பார்த்த மாதிரி இருக்கும். உள்ள வந்து ஒரே கான்செப்ட்ல பண்ணியிருப்பாங்க. மற்ற வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு 2 அடி 2 அடி தான். இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 4 அடி ஸ்பேஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் 6க்கு 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16க்கு 16 பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா 10க்கு 20 பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் சைஸ் 16க்கு 16. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு 16 அடிக்கு வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 4 லேயர்ல பெரிய வால் செல்ஃபும் பக்கத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் 4க்கு 8ங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் பெட்ரூம் சைஸ் 10க்கு 20ங்கிற சைஸ்ல நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல நமக்கு பேனலிங் ஒர்க், டைல் ஒர்க், சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் சுற்றிலுமே நமக்கு மேலே லாஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 4 லேயர்ல பெரிய வால் செல்ஃபும் பக்கத்துல நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட கொடுத்துருக்காங்க. இந்த மிரரோட டாப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூட்டர் பண்ணல் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் சைஸ் 4க்கு 10ங்கிற சைஸ்ல பெருசாக கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் பால்கனி ஆக்சஸ் பண்றதுக்கு 4க்கு 16ங்கிற சைஸ்ல லென்த்தா ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க பால்கனி. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பர்கர் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. இங்க நமக்கு நிறைய லைட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற கல் வந்து பைப் கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. மேலே நல்ல தண்ணிக்கு சப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க.